லாரா நம்ம பசங்க டேட்டிங் போன போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, சரி டேட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேக்குறா. தங்கமும் நாங்க நிறைய பேசுறோம், டான்ஸ் எல்லாம் ஆடணும், அப்படியே நான் ஃபிளாட் ஆயிட்டேன்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. லாராவும் இதை கேட்டு பக்கத்துல வந்து அப்படியே அவன் கையை பிடிச்சு அவன் தோல்ல சாஞ்சு அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டு எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்திருக்கும்லன்னு அப்படி ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க, அவ அதை எதையுமே கண்டுக்காம மணி மெசேஜ் பண்ணியிருக்கானா இல்லையான்னு மொபைலை பார்க்க, அதை பார்த்ததுமே எப்படா இவ தூங்குவா மணியை பார்க்க போலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டதும், அப்படியெல்லாம் இல்லைன்னு ஆமான்னு மண்டையாட்டுறா. உடனே நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்லன்னு கோச்சுக்க, தங்கமும் கோச்சுக்காதடி போயிட்டு வந்து நான் எல்லாத்தையுமே சொல்றேன்னு சொல்லிட்டு போறா. இங்க மணி தங்கத்துக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததை பார்த்ததும் வேகமா கிளம்பலாம்னு பார்த்தா, ஜாக்கியும் பாண்டாவும் அவனை போக விடாம பிடிச்சுக்கிட்டு, டேட் போயிட்டு வந்திருக்கல ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. யோ அவன் தான் அறியாப்புல தெரியாம கேட்கிறானா, நீ வயசுல மூத்தவன் தானே, ஒழுங்கா கைய விடியா நான் போகணும்னு சொன்னா. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா சொல்லிட்டு போ, 10 நிமிஷம் லேட்டா போனா அவன் என்ன கோச்சுக்குவாளாடான்னு கேட்டதும், ஐயோ சீனியர் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல, நானே இப்பதான் கஷ்டப்பட்டு என் லவ் ஓகே பண்ணியிருக்கேன், நீங்க 2 பேரும் கொஞ்சம் மொக்க போறதுன்னு பாருனா நான் போய் என் தங்கத்தை பார்த்துட்டு வந்துருவேன்னு சொன்னா. என்னது ஓன் தங்கம்மா, போடா அப்படியே போயிடு, ஃப்ரெண்டு பேச்ச மதிக்காத, ஒரு சீனியர் பேச்ச மதிக்காத, அப்படியே போயிடுன்னு சொன்னதும், இதாண்டா சான்ஸ்னு அவனு கிளம்பி போயிட. ஜாக்கி அவன் போனது கூட தெரியாம என்ன மீறி அவன் போயிடுவானா, மரியாதை தெரிஞ்ச பையன்டா மணி, என்னை தாண்டி அவன் எப்படா போவான்னு அங்கிட்டு திரும்பி பேசிக்கிட்டு இருக்க. யோ அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு மூடிட்டு தூங்குன்னு சொல்றான். இங்க தங்கம் மணி வந்ததுமே அவனோட கையை பிடிச்சு தோல்ல சாஞ்சு, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆனா ஃப்ரெண்டுக்கும் லவ்வருக்கும் என்ன வித்தியாசம், அப்படி என்ன மாறிட போகுதுன்னு கேட்டா, என்ன இப்படி கேட்டுட்ட, நீ மட்டும் என்ன லவ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு நான் ரூம் போட்டு யோசிச்சு ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். தங்கமும் உடனே என்னன்னு சொல்றா, எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல, டெய்லி காலையில கியூட்ன்ற பேர்ல ஒரு கிரிஞ்சான குட் மார்னிங், இப்ப பீச்சுக்கு போன மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய இடம் போகணும், நீ என்ன சொன்னாலும் அதுக்கு சரிங்க மேடம்னு தலையாட்டணும், அப்புறம் யூஸ்வல் லவர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல, யூஸ்வல் லவர்ஸ் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அவ பக்கத்துல வந்து கையை பிடிச்சு இந்த மாதிரி கேஷுவலா கையை பிடிக்கணும், அப்படியே ஒரு கிஸ்ன்னு சொன்னதும் தங்கம் ஒரு லுக்கு விட்டதுமே பின்னாடி போயிட்டு, இல்ல யூஸ்வல் லவர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றான். அப்புறம் தங்கத்துக்கிட்ட நீ என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்க, நீ லிஸ்ட்ல வச்சிருக்க எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொன்னதும் நம்ம பையலுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப டக்குன்னு தங்க அவனை கட்டிப்பிடிக்க, மணியும் ஃபர்ஸ்ட் டைம் அவளை ஃப்ரெண்டா இல்லாம லவ்வரா கட்டிப்பிடிக்கிறான். அப்ப திடீர்னு தங்க அவனை ஒரு கிஸ் பண்ணதும் நம்ம பையன் சாக்குல உறைஞ்சு போய் நிக்க, நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உனக்கு ஓகேவான்னு கேட்க, அவனும் நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் மேடம்னு தலையாட்டுறான். அப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் காலையில தங்கமும் மணியும் பேசி சிரிச்சுக்கிட்டு வர, நம்ம பசங்களும் இதெல்லாம் பார்த்து இவனை ஏதாவது பண்ணணுமேனு அவன் வந்ததுமே தங்கத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்றாங்க. வீராவும் அதெல்லாம் யாரும் கவலைப்பட வேணாம், கண்டிப்பா மணி ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்ல, என்ன ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போறீங்க, அதெல்லாம் இங்க நடக்காதுன்னு சொல்றான். உடனே நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்க, தங்கமும் நீ ஆசைப்பட்டதை இந்த யூனிவர்ஸே நடத்தி வைக்கிது பண்ணடான்னு சொன்னதும் மணியும் பக்கத்துல வந்து அவளோட கையை பிடிச்சு, என் கூட நீ எப்பவுமே இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டா ஒரு பார்ட்னரா உன் கூட இருந்துடவான்னு கேட்க, என்னடா இருந்துடவான்னு கேட்குற, நான் ஆல்ரெடி இருக்கேன் நீதான் ரொம்ப லேட்டுன்னு வெக்கப்படுறா. உடனே நம்ம பசங்களும் ஓ போட்டு பாராட்ட, மாத்தையனும் எங்களவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றான். ஆனா இந்த எபிசோட்ல மாத்தையனோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லாம டப் பண்ணிருக்காங்க, அது சுத்தமா மாத்தையனோட கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு, அதை கொஞ்சம் வேகமா மாத்திட்டா நல்லா இருக்கும். அப்ப தியோ ரங்க வர்றதை பார்த்ததும் வேகமா வந்து, எங்களோட வீக்கெண்ட் செம்ம ஜாலியா இருந்தது, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே உங்க வீக்கெண்ட் எப்படி போச்சு, துளசி மேம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, ரங்கனும் எதுவும் சொல்ல முடியாம போய் பிராக்டிஸுக்கு எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். இங்க ராஜசேகர் கிட்ட அவனோட அல்லக்கை வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு, எம்என்சிக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆனதும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம துரைக்கிட்ட இருந்து இன்னும் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்ல, அவங்களுக்கு இப்பதான் நல்லது நடக்குதுன்னு சந்தோஷமா இருக்காங்க, இருந்துட்டு போட்டுமே, ஆனா இது எல்லாமே சீக்கிரமா யூட்டர்ன் ஆகும்னு சொல்ல, எப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ரங்கன் துளசியோட ஒரு போட்டோ போதும் பொறுத்திருந்து பாருன்னு சொல்றான். இங்க பத்மா அகாடமில இருந்து ஒரு போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால போஸ்டும் பண்ணிட்டு ஒரு நியூட்ரிஷன் பாரை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வர்ற சவுண்டா கேட்டதும், அதுக்குள்ள போஸ்ட் அவ்வளவு ரீச் ஆயிடுச்சான்னு எடுத்து பார்த்தா கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா லாயல்ட்டினா என்னன்னு தெரியுமா, காசுக்காக உங்க எனிமி டீம்ல போய் சேர்ந்துருவீங்களா, இப்படி அங்க போய் இருக்கிறது உங்களுக்கு ஒருத்தலையான நெகட்டிவ் கமெண்ட்ஸா வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து பத்மாவும் ரொம்பவே அப்செட் ஆகுறா. இங்க ருக்மணி ரங்கங்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, இதுல ரெஃபரன்ஸ்ல வந்த கோச்சஸோட லிஸ்ட் எல்லாமே இருக்கு, இதுல நானும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பாய்ஸ் டீமுக்கு எந்த மாதிரி கோச் வந்தா பெட்டரா இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும், அதனால இதை நீயும் கொஞ்சம் பாருன்னு சொல்றாங்க. அப்புறம் ரங்க அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாத்தையன் அந்த பக்கம் போனதும் அவனை கூப்பிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து,
உனக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேல, இன்னைக்கு அம்மா பண்ணியிருந்தாங்க, அதான் உனக்காக கொண்டு வந்தேன்னு சாப்பிட சொல்ல, அவனும் சாப்பிடும்போது ஃபைலை பார்த்து அது என்னன்னு கேட்க, ரங்கனும் பாய்ஸ் டீமுக்கு கோச்சஸோட லிஸ்ட் வந்திருக்கு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, பேசாம நீங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து மாதிரி பாய்ஸ் டீமுக்கு கோச்சா வந்துருங்கன்னு சொல்றான். உடனே ரங்கனும் அதுவும் சரிதானு, என்கிட்ட சொன்னதை அப்படியே போய் தியோ கிட்ட சொல்லு, அவளுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான்னு சொன்னதும், இல்ல சார் இருக்கட்டும் பரவாயில்லன்னு அப்படியே பம்மிடுறான். அங்க கட் பண்ணா ஏதோ ஒரு பெரிய அதிகாரி வந்து துளசி கிட்ட என்ன உன்னை சுத்தி ஒரே ரூமர்ஸா பரவிக்கிட்டு இருக்கு, நீ அப்ரூவ் பண்ணி அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மேல இடத்துல இருந்து ரீசெக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும், சார் எல்லாமே ரூல்ஸ் படி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, துளசி லாஸ்டா அப்ரூவ் பண்ண ஸ்கீமோட ஃபைலை கேட்க, அவளும் அந்த ஃபைலை எடுத்து கொடுத்ததும், உன் மேல ரீசெண்டா வந்த குற்றச்சாட்டுனால எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு, நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பப்ளிக் இமேஜ் ரொம்ப முக்கியம், இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ, நான் இந்த ஃபைலை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. இதனால துளசி என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப அப்செட் ஆகுறா. அப்புறம் பசங்களாம் ஜாலியா பேசி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மாத்தையன் மொபைல்ல எதையோ பார்த்துக்கிட்டு ஸ்டன் ஆகி நிக்க, இதை பார்த்ததும் தியோவும் பசங்களும் வந்து என்னாச்சுன்னு கேட்க, அந்த வீடியோல ரங்கனையும் துளசியையும் சேர்த்து வச்சு ரொம்பவே தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பசங்களும் என்னடா இது இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையாக போற மாதிரி தெரியுது, எப்படி எந்த ப்ரூஃபும் இல்லாம இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.